மகிழ்ச்சியோடு அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோட ஆராதனை. மகிழ்ச்சியோடு அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோட ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை கம்பீரமாய் துதித்திடுவோம். கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கோர பயங்கர புயல்கள் நடுவீனில் நேசக்காரம் கொண்டு காத்தீரையா. கோர பயங்கர நேசக்காரம் கொண்டு காத்தீரையா. செய்து முடிக்கும் வரையில் உன்னை வாக்கு மாறாததே, உன் கிருபை விலகாததே. வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் செய்த நன்மையே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். பாகைகள் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா. தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா. ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா. தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா. கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் நன்மையே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். நீங்க எல்லாம் சேர்ந்து உன் கிருபை விலகாததே. எல்லாம் ரெண்டு கையை தட்டி கிருபை. இன்னும் கொஞ்சம் சத்தமா உன் கிருபை. ஓ வாக்கு. கமன் மறுபடியும் இன்னும் 2-3 தடவை சொல்லலாம். உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல சத்தமா உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு. இது 11வது மாதம். உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் செய்த நன்மையே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம்.
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் என் ஜீவனை, என் ஜீவனை அழிவில் நின்று அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. கைகளை வைத்து சொல்லுங்க, என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா எபினேசரே, எம் எளியோ என்றுமே உயர்ந்தவரே. சத்தத்தை வைத்து சொல்வோம், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, ஏசையா, ஏசையா பா
இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். மறுபடியும் சொல்வோம். எனது எனது மணவாளரே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இனியவரே ஏசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனியவரே இனியவரே உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே ஏசையா உம்மைத்தான் எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே ஏசையா இனியவரே ஏசையா சொல்ல சொல்ல நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட 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 இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயம் எனது மணவாளரே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே ஏசையா இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. இன்னொரு முறை சொல்லுவோம். உம் நாமம் உம் நாமம் ரெண்டு கையை வைத்து அப்படி சொல்லுங்க. உள்ளமெல்லாம் உம் நாமம் சொல்ல சொல்ல
இயேசுங்கிற நாமத்தை சொல்லி பார்ப்போம். உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் எனது மணவாளனே, என் இதய ஏகுவே இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, உம்முகம் பார்க்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. இப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க, எனது இயேசையா, உம்மைத்தான் இனியவரே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன் அப்பா. இனியவரே இயேசையா, இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் வாஞ்சையா, ஏசையா ஏசையா. எல்லாரும் இணைந்து அப்படி கண்ண மூடி சொல்லுங்க, உங்க சமூகத்துல உங்க முன்பாக வந்து நிற்கிறப்பா, உங்களுடைய பிள்ளைகளா வந்து நிற்கிறோம். உங்களுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டீரே, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்தீரே. எனது மணவாளனே, இதய ஏகுமே இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனியவரே உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின்
பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல பகல் நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. இந்த எளியவனையும் அவருக்காக தெரிந்து கொண்டவர். இத்தனை ஆண்டுகள் என்னை அற்புதமாக அவர் நடத்தி வருகிற தயவை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நான் பிரசங்கிக்கும் இயேசு. உங்களையும் ஒரு நோக்கத்தோடு தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா இந்த தேசம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மூலம் சந்திக்க போகிறது, பார்க்க போகிறது. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தை குறித்து பிதாவுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. தேசத்தை தேவன் பக்கம் ஈர்க்கிற ஒரு பெரிய சக்தி இந்த தரிசனத்திற்கு தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மகிமையானவைகளை செய்ய போகிறார். தேசம் இரட்சணியத்தை காணும். நீ பிறப்பித்தால், நீ பிரதிஷ்டை செய்தால், நீ பிதாவை தொழுது கொண்டால் தேசமே இரட்சணியத்தை காணும். அல்லேலூயா. டெலிவரி, டெடிகேஷன் அண்ட் டிவோஷன். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. யோபுவின் புத்தகத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதனுடைய 42வது அதிகாரம், 42வது அதிகாரம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற ஒரு அறிவு யோபு பக்தனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன மிகவும் கவர்ந்த ஒரு வேத வசனம் இது. ஆமா, சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவருக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. மகாபராக்கிரமம் உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாவற்றிலும் பெரியவர் அவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் அவர் பெரியவர். ராஜாக்களை பார்க்கிலும் அவர் பெரியவர். அதிகாரங்களை பார்க்கிலும் அவர் பெரியவர். தேவாலயத்திலும் அவர் பெரியவர். தீர்க்கதரிசிகளிலும் அவர் பெரியவர். ஆமா, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏதாயிலும் ஒன்னு ஆண்டவர் செய்ய பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை தடை பண்றதுக்கு ஒரு கொம்பனாலையும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில பல மகிமையான விஷயங்களை அவர் செய்யறதுக்கு ஏற்கனவே பிளான் போட்டாரு. எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டு ஆல்ரெடி. ஆமா, புதுசாலாம் பிளான் பண்றதுக்கெல்லாம் வேலை இல்லை. எல்லாம் ஏற்கனவே வெல் பிளான்டு. தோத்துறான். நீ சாதாரணமான ஆளுகளே கிடையாது. இருக்கிறீங்களா? ஒரு மாதிரி நீங்க திருன்னு முழிச்சா கூட தோத்துறான். நீங்க சிறந்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேவ திட்டத்தில் விலையேற பெற்றவர்கள். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. நீங்க பாருங்க, மனிதர்களை உண்டாக்கும் போது கூட மனுஷனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிற மனுஷனை உண்டாக்குறாரு. இருக்கிறீங்களா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேண்டிய எல்லாத்தையும் அவங்களை ரெடி பண்ணிட்டு அதுக்கு பிறகு இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கல. பாருங்க, ஆண்டவர் மனிதனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஏற்கனவே ஏதேனில் ஆயத்தப்படுத்திட்டு தான் அப்புறம் மனிதனை உண்டாக்குறாரு. அவர் தான் நம்ம ஆண்டவர். இன்னொன்னு கூட சொல்றேனே, திருச்சபைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிலுவையில ஆயத்தப்படுத்தின
பிற்பாடுதான் அவர் திருச்சபையவே ஏற்படுத்துறாரு. சிலுவையில் எவ்ரிதிங் வாஸ் பிரிப்பேர்ட், எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருச்சு. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் மனுக்குலத்துக்கு வேண்டிய, திருச்சபைக்கு வேண்டிய, ரட்சிக்கப்படுகிற தம்முடைய ஜனத்திற்கு வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில் ஆயத்தம் பண்ணின பிற்பாடுதான் அவர் சபையவே உருவாக்குறார். இன்னொன்னு கூட சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒண்ணு வேலை நடந்துகிட்டு இருக்கு. தோத்துறாங்க. இப்போ ஒண்ணு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பார்த்து 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 அழகா வேலை நடந்துகிட்டு இருக்கு. தோத்துறோம். நான் நினைக்கிறேன் ஃபைனல் டச்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, ஏன்னா அவர் வருகிற நேரம் நெருங்கிருச்சுல, அதனால ரொம்ப ஃபைனல் டச்சில் இருப்பார் போல தெரியுது. ஆமா, அது ரெடியான உடனே ஆமா அவர் வந்து நம்மளை டேக் ஆஃப் தான். அல்ல சொல்லுங்க அப்பா, கிளப்பிட்டு போயிடுவார். அப்ப பாருங்க, ஏதேன்ல எல்லாம் ஆயத்தம், சிலுவையில எல்லாம் ஆயத்தம். தோத்துறோம். இப்ப பரலோகத்துல கூட நமக்காக சகலமும் அங்க ஆயத்தம் ஆயிக்கிட்டு இருக்கு. அதனால இனிமே புதுசா அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே எல்லாம் திட்டம் பண்ணிட்டார். நான் நேத்து கூட ஒரு வசனத்தை பார்த்தேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, எல்லாம் நமக்கான சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைபடாது என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு இந்த காலை நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வாழ்வுக்கு தேவன் குறித்திருக்கிறவைகள் தடைபடாது. இந்த ஊழியத்திற்கு தேவன் குறித்திருக்கிறவைகள் தடைபடாது. இந்திய தேசத்திற்கு தேவன் குறித்திருக்கிறவைகள் தடைபடாது. வரப்போகிற எழுப்புதல் தடைபடாது. மனுக்குலத்தின் ரட்சிப்பு தடைபடாது. அதை தடுத்து நிறுத்த எவனாலும் முடியாது. எந்த கொம்பனாலும், எந்த வல்லமையாலும், எந்த அந்தகார கிரியைகளினாலும், துரைச்சனங்களினாலும், அதிகாரங்களினாலும், அரசியல் சக்திகளினாலும் தேவனுடைய திட்டத்தை தடை செய்து நிறுத்த முடியாது. இந்தியாவின் ரட்சிப்பை தடை செய்து நிறுத்த முடியாது. திருச்சபை எழும்புறதை தடை செய்து நிறுத்த முடியாது. திருச்சபை பயன்பட போகிறதை தடை செய்து நிறுத்த முடியாது. திருச்சபையின் உயர்வை, இது கடைசி நாட்கள், கொடுமுடியில கர்த்தர் சபையை உயர்த்தியே தீருவார். சிகரங்களுக்கு மேலாய் திருச்சபை உயர்த்தப்பட போகிறது. தேவ ஜனங்கள் உயர்த்தப்பட போறாங்க. உங்களை கர்த்தர் உயர்த்த போறார். உங்களை கர்த்தர் உபயோகிக்க போறார். உங்களை கர்த்தர் மேன்மையாக்க போறார். சகலமும் பல மடங்கு பெருக்கமா உங்க வாழ்க்கையில வரப்போகுது. Nothing can stop it. Nothing can prevent it. அதை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. ஆமெனா. யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. தோத்துறான். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க தான். ஆனா அவங்க அப்படி இருப்பாங்கன்னு தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனால் அப்படி இருந்தாங்க. இப்ப அவங்கள பார்வோன் கையிலிருந்து விடுதலை ஆக்கணும்னு அவர் பிளான் போட்டாரு. அந்த நேரம் வந்துட்டு. தோத்துறான். அதுக்கு பிறகு பார்வோன் முக்கி என்ன பிரயோஜனம்? அல்ல சொல்லுங்க அப்பா. அவன் என்ன முக்குனாலும் காட்ஸ் பிளான். அதுக்கு விரோதமா எந்த பார்வோன் முக்குனாலும் நடக்காது. நாம தான் பார்வோனை முக்குவோம் செங்கடல்ல. அல்ல சொல்லுங்க அப்பா. அல்லேலூயாவா. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல பார்வோனை செங்கடல்ல முக்குனாங்க. நாம கடல்ல முக்க வேணாம். தோத்துறான். கங்கை நதி கரையில முக்குவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானசானம் கொடுப்போம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பார்வோன் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. போக விட மாட்டேன். அதெல்லாம் நீங்க ரிலீஸ் ஆக முடியாது. எகிப்திலிருந்து நீங்க போக வாய்ப்பில்லை. நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்க. அவன் நினைச்சதுதான் தடைபட்டதே ஒழிய தேவன் நினைத்தது தடைபடவில்லை. பார்வோனால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மோசே எழும்புவதை, மோசே பயன்பட்டதை, பராக்கிரமமாய் மோசேயினிடத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டதை பார்வோனால் தடை செய்து நிறுத்த முடியல. பார்வோனின் மந்திரவாதிகள் என்னென்னமோ பண்ணி பார்க்காங்க. ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிறவைகள் தடைபடாது. உங்கள் விடுதலை தடைபடாது. உங்கள் உயர்வு தடைபடாது. உங்கள் ஐஸ்வர்யம் தடைபடாது. உங்கள் எதிர்காலம் தடைபடாது. எதுவுமே தடைபடாது. ஆமா, அமலேக்கியர்கள் குறுக்க வந்து வழிமறிச்சு இவங்களுடைய பிரயாணத்தை தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தோத்துறாங்க.
எப்படியாயிலும் இவங்க இதுக்கப்புறம் முன்னேறி போயிடக்கூடாது, விடுதலையானது இருக்கட்டும், இனி இவங்க முன்னேறி போக கூடாதுன்னு ரெவிதீம் பள்ளத்தாக்குல இஸ்ரவேலருக்கு விரோதமா யுத்தம் பண்ண வர்றாங்க. யாத்ராகமம் 17வது அதிகாரத்துல சொல்றான், ஆண்டவர் வனாந்திரத்துல தான் அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. அமலேக்கிய கூட்டம் நினைக்குது இவங்க சொத்திரம் நாடோடிகள் மாதிரி, கூடாரவாசிகள் மாதிரி அவங்க வனாந்திரத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களை சிம்பிளா அமுக்கி போடலாம், இவங்களை அப்படியே மூட்டை பூச்சியை நசுக்கின மாதிரி நசுக்கி போடலாம், இவங்க பிரயாணத்தை கொலாப்ஸ் பண்ணிடலாம்னு அமலேக்கியான அப்படி ஒரு தோத்திரம் ஆகாத சிந்தனை தோத்திரம் தடை பண்ணலாம்னு குறுக்க வர்றான். போட்டு தள்ளிட்டாரு. யோசுவா வச்சு கையை வைத்து தள்ள சொல்லுங்க, அப்பா என் ஜன சாதாரணம் நான் நினைக்கிறேன், நீ அவங்க கூட வேற என்ன இருக்குதோ இல்லையோ, நான் இருக்கேன், சர்வ வல்லவர் நான் இருக்கிறேன், சகலத்தையே செய்ய வல்லவர் நான் இருக்கிறேன், யெகோவா நிசி நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தோத்திரம் தடைபடா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11ஆம் அதிகாரத்தையும் ஆதியாகமம் 26வது அதிகாரத்தையும் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த 2 அதிகாரத்திலும் இருக்கிற சம்பவங்களை மையமாக வைத்து 3 விஷயங்களை உங்களோடு இன்றைக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமா, அல்லேலூயா. யோவான் 11 என்ன சொல்லுது? மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோட நினைச்சாரு, எழுப்புறாரு. அந்த சம்பவம் புதைக்கப்பட்ட கல்லறைக்குள்ள வைக்கப்பட்ட அவனை ஆண்டவர் வெளியில கொண்டு வர்றாரு. அவனை வெளியில கொண்டு வரணும், அவனை உயிரோட எழுப்பணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். ஸ்தோத்திரம். அதை யாரும் தடை பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். தடை பண்ண முடியல. அவர் எதை நினைச்சாரோ அதை நிறைவேற்றினாரு. முதல்ல அவன் வியாதிப்பட்டு கிடக்கும் போதே அவனுடைய சகோதரிகள் இயேசுவுக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. ஸ்தோத்திரம். இப்பவே நீர் வந்தீர்னா அவன் பொழைச்சுக்குருவான், அவன் ஆசீர்வாதி, அதாவது வியாதியிலிருந்து சுகமாக்கப்படுவான் அப்படின்னு ஆண்டவருக்கு தகவல் போகுது. ஆனா அவருக்கு தகவல் தெரிஞ்சு இன்னும் 2 நாள் அவர் என்ன செய்யறாரா? தாமதப்படுத்துறாரு. கையை உயர்த்தியாமே 2 நாள் தாமதப்படுறதுக்குள்ள அவன் செத்துட்டான். செத்து தோத்துற அவனை அடக்கமும் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவுக்கு வந்து சேரும் போது 4 நாள் ஆகி போச்சு. அல்லேலூயாவா. ஆனாலும் ஒரு பிளானோட தான் அங்கிருந்து போறாரு. லாசருவை நான் உயிரோட எழுப்ப போறேன், இட்ஸ் மை பிளான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அவன் மரிச்சிட்டான், அவனை எழுப்புறது என்னுடைய திட்டம், அவன் எழும்பித்தான் ஆகணும், அவனை நான் எழுப்புவேன். தோத்துறான், மரிச்சிட்டான், கல்லறைக்குள்ள இருக்கிறான், நாரி போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணுக்கு முன்னால நான் லாசருவை உயிரோட எழுப்பி நிறுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா கண்ணும் ஆச்சரியப்படுற மாதிரி லாசருவை நான் மீண்டும் கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு ஒரு திட்டத்தோடு ஆமா அந்த கிராமத்துக்கு போறாரு. கையை உயர்த்திராமே. அங்க நாம ஈசாக்கு சம்பவத்தை படிக்கிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல அவர் விதை விதைக்கிறாரு. கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சதுனால 100 மடங்கு பலன் அவருக்கு கிடைக்குதுன்னு அப்படியே படிச்சுட்டு வர்றோம். அதுல தோத்துறோம். அந்த 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் இதெல்லாம் படிக்கும் போது அவனுடைய தகப்பன் ஆபிரகாம் நாட்களில் வெட்டின துறவுகளை பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சிட்டாங்களா? தூர்த்து போட்டுட்டாங்களாம். தூர்த்து மண்ணினால நிரப்பிட்டாங்க. தோத்துறாங்க. அந்த தண்ணியெல்லாம் புதைச்சிட்டாங்க, அந்த தண்ணியை மூடிட்டாங்க. லாசருவை கல்ல வச்சு மூடின மாதிரி எங்க தண்ணீரை தோத்துற மண்ணை வச்சு மூடிட்டாங்க. கையை வெறுத்துறாமேன்னு சொல்லுங்க. புதைஞ்சு கிடக்கிற அந்த தண்ணி மீண்டும் வரும். அது தேவ திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஈசாக்கின் மூலமா அது மீண்டும் எழும்பும். துறவுல தண்ணீர் கிளம்பும். அத ஜனங்கள் பார்ப்பாங்க, எதிரிகள் பார்ப்பாங்க, சத்துருக்கள் பார்ப்பாங்க, பெலிஸ்தியர்கள் பார்ப்பாங்க. அது தேவனுடைய திட்டம். கையை உயர்த்துறாமேன். அல்லேலூயா. கல்லறைக்குள்ள இருந்த லாசரு மீண்டும் வெளியில வருவான். புதைக்கப்பட்ட அடக்கம் பண்ணப்பட்ட தோதுரோ கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்ட கல்லால மூடப்பட்ட அந்த லாசரு மீண்டும் வருவான். மனித சிந்தனையை நான் மாற்றுவேன், பெலிஸ்திய எண்ணத்தை நான் மாற்றுவேன். புதைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற தண்ணீர் ஊற்று மீண்டும் பீரிட்டு கிளம்பும் அப்படிங்கிறது தேவ திட்டம். கையை விரிச்சாமே. யோ என்ன சொல்ல வர்ற நீ அப்படின்னு கேட்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க
ஆவிக்குரிய வாழ்க்கையில புதைக்கப்பட்ட நிலையில இருக்கலாம், பயன்படாத நிலையில இருக்கலாம், உங்கள் ஆசீர்வாதங்கள் புதைஞ்சு போன மாதிரி இருக்கலாம். ஜெபம், தேவனோடு இருக்கிற உறவு, பரிசுத்தம், விசுவாசம், பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில புதைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கலாம். தோத்துறான். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட துவக்கத்துல நீங்க இருந்த மாதிரி இப்ப இல்லாம பல விஷயங்களை நீங்க மங்கி கிடக்கலாம். பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள், மனிதர்கள், சத்துருக்கள், எதிரிகள், தொதுரா, இப்படி பல விஷயங்கள் உங்க ஜெப ஆவிய, பரிசுத்தத்தை, தரிசனத்தை, வைராக்கியத்தை, தேவனுக்காக எழுமணுங்கிற துடிப்புகளை புதைச்சிருக்கலாம், மங்கி கிடக்கலாம், மூடி கிடக்கலாம். இல்ல, உங்களுடைய ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்கிற சொந்த ஐஸ்வர்யம் புதைஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் துளிர்க்க போகுது, எல்லாம் மீண்டும் கிளம்பி வரப்போகுது, மீண்டும் உங்க கண்களுக்கு முன்னால நிறுத்த போறாரு. ஆதி நில திரும்ப போகுது, உங்களுடைய ரட்சிப்பின் அந்த துவக்க நாட்கள் திரும்ப போகுது. ரட்சிப்பின் ஆரம்ப நாட்கள் நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படி மாறப்போகுது. கையை உயர்த்திராமே, அல்லேலூயா. இன்னொரு கோணத்துல நான் சொல்லணும்னா, சபைனாலே அது ஒரு அசுர அரக்கன் மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துஷ்ட சிங்கத்தை போல என் ஜனம் எழும்பும்னு கர்த்தர் சொல்றாரு. காண்டா மிருகத்துக்கொத்த பலன் என் சபைக்கு உண்டுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. பைபிள் ஹிஸ்டரியே ரிவைவல் ஹிஸ்டரி தான், எழுப்புதல் சரித்திரம் தான். நீங்க ஒவ்வொரு பகுதியும் படிச்சு பாருங்க. குறிப்பா நியாயாதிபதிகள் நீங்க படிச்சீங்கன்னா அந்த நியாயாதிபதிகளின் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே ரிவைவல் சரித்திரம். ஏகூத்தா இருக்கட்டும், கிதியோனா இருக்கட்டும், எப்சாவா இருக்கட்டும், சிம்சோனா இருக்கட்டும், தெபோராளா இருக்கட்டும், யாகெலக்காவா இருக்கட்டும், எல்லா சம்பவமுமே நம்மளை தட்டி எழுப்போம். எலியா, எலிசா, தொதுரா, பேதுரு, பவுல், இப்படிப்பட்ட நெகேமியா, எஸ்ரா, எஸ்தர், முர்தெகாய், தொதுராம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, ஜாஷுவா, காலேப் என்று மகிமையானவர்களின் சரித்திரத்தை உள்ளடக்கியதுதான் வேதம். ஆமென் சொல்லுங்கப்பா. ஆனா இன்னைக்கு தேவ ஜனத்தை மனிதர்கள் எப்படி பார்க்கறாங்க, இன்னைக்கு இந்தியா சபை எப்படி பார்க்குது? அற்பமா தோத்துறோம். அவங்களாலலாம் பிரகாசிக்க முடியாது. அவங்கள நம்ம தோத்துறோம், ஈஸியா மேற்கொண்டலாம். அவங்க எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்களை எழும்ப விட மாட்டோம். அவங்க எழும்ப கூடாது, அவங்கள ஒடுக்கணும். தோத்துறோம். ஏதாயிலும் ஒரு கல்லறைக்குள்ள போட்டு லாசருவை மூடி வச்ச மாதிரி இந்த சபையை ஏதாயிலும் காரியங்களுக்குள்ள மூடி வைக்கணும். அவங்க எழும்ப கூடாது. அப்படின்னா இன்னைக்கு உலகம் நினைக்குது. கையை உயர்த்தியாமே அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய முற்பிதாக்களின் நாட்கள்ல தோண்டப்பட்ட துறவுகள் இன்னைக்கு தூர்த்து போடப்பட்டிருக்கு. தோத்துறாம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் மூலம் பல தேசங்கள்ல, இந்தியாவில் பல இடங்கள்ல எழுப்புதல். தோத்துறா. அன்னைக்கெல்லாம் இருந்த துறவை இன்னைக்கு சாத்தா மனிதர்கள் மூலமா, அதிகாரங்கள் மூலமா, துரைச்சனங்கள் மூலமா தூர்த்து போட்டு வச்சிருக்கிறான். தோத்துறா. சபை அந்த பழைய எழுப்புதல இன்னைக்கு பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி நம்ம சாதாரண கூட்டம் கிடையாது. நம்முடைய முற்பிதாக்கள் பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. ஒரு மார்ட்டின் லூத்தர் மகிமையானது அப்பாவுக்காக சாதிச்சிருக்கிறாரு. ஒரு ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் எத்தனையோ மரித்த சடலங்களை உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. ஒரு சார்லஸ் பின்னி, ஒரு டிஎல் மூடி தங்களுடைய பிரசங்கத்தினால பல ஆயிரங்களை, லட்சங்களை, சொதரா பில்லி கிரகாம் நம்முடைய பிரசங்கத்தினால எத்தனையோ லட்சங்களை தேவராஜ்யத்துக்கு நேரா திருப்பி இருக்கிறாரு. அப்படி நம்முடைய முற்பிதாக்களை எல்லாம் கர்த்தர் எழுப்புதல் சரித்திரத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு தூர்த்து போடப்பட்ட மாதிரி இருக்கு. தோதரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. தூர்த்து போடப்பட்ட நிலையில கிடக்கிற எல்லா காரியங்களும் மீண்டும் துளிர்விட்டு ஒரு ஜீவ நீரூற்று புறப்பட போகுது. இந்தியா ஒரு நீரூற்றை பார்க்க போகுது, ஒரு எழுப்புதலின் நீரூற்றை பார்க்க போகுது. அது இந்த திருச்சபையிலிருந்து புறப்பட போகுது, இந்த தரிசனத்திலிருந்து புறப்பட போகுது. உங்க மூலமா கர்த்தர் அதை செய்ய போறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வர போறாரு. தேசத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்த போறாரு, உலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்த போறாரு. ஆமெனா?
மண்ணுக்கு கீழே புதஞ்சு கிடந்த தண்ணீரை பெலிஸ்தியரின் கண்கள் கண்டது போல 4 நாட்களாக தோத்ரா கல்லறைக்குள்ளே புதையுண்டு கிடந்த லாசருவை மீண்டும் அந்த யூத ஜனங்கள் கண்டது போல தோத்ரா எங்கேயோ மறைஞ்சிருக்கிறேன், ஒளிஞ்சிருக்கிறேன், சாதாரண நிலையில் இருக்கிறேன் நீங்க நினைக்கலாம். உங்க எல்லாரையும் தேசத்தின் கண்கள் பார்க்க போது, உலகத்தின் கண்கள் பார்க்க போது. இந்த சோத்ரா ஆமா அப்போஸ்தலிக் ஃபயர் ஃபெல்லோஷிப் தேசங்கள் அறிகிற நேரம் வந்துட்டு, உலகம் திரும்பி பார்க்கிற நேரம் வந்துட்டு, மிகப்பெரிய எழுப்புதல் உயர்வு உங்க மூலம் தேசத்துல உண்டாக போகுது. இதை தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். அது தடைபடாது. கையை உயர்த்துற அல்லேலூயா. நீங்க பயன்பட போகிறத யாராலையும் தடுக்க போக முடியாது. நீங்க உயர போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்க குடும்பம் பிரகாசிக்க போறத யாராலும் தடுக்க முடியாது. ஆமெனா. லாசரு 4 நாள் கல்லறைக்குள்ள இருந்தான். அதுவும் வேத வாக்கியங்களின்படி இருந்தான். தோத்துறான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மாசக்கணக்காக கல்லறைக்குள்ளே இருக்குமே. அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமா, வசனம் ஒன்று சொல்லுது பாரு, கிறிஸ்துவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது அப்படின்னு. தோத்துறான். அதை ஒரு நாள் நான் பார்க்குறேன். தோத்துறான். கிறிஸ்துவின் சரீரம்னா சபதானே. இப்போ அன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது. இன்றைக்கும் சபை ஏதாவது ஒரு கல்லறையில் இணைஞ்சிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. தோத்துறான். அன்னைக்கு 3 நாள் தான் இருந்துச்சு கிறிஸ்துவின் சரீரம். 3ஆம் நாள் உயிர் தெழுந்துருச்சு. லாசருவின் சரீரம் 4 நாள் இருந்துச்சு. 4ஆம் நாளில் வெளியில் வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய நாம தோத்துறான் அவிசுவாசங்கிற கல்லறைக்குள்ள, தரித்திரங்கிற கல்லறைக்குள்ள, பாவங்கிற கல்லறைக்குள்ள, சிற்றின்பங்கிற கல்லறைக்குள்ள, பயங்கிற கல்லறைக்குள்ள, சோர்வுங்கிற கல்லறைக்குள்ள, தோத்துறேன் மாம்ச சுபாவங்கள் என்கிற கல்லறைக்குள்ள, ஏதோ ஒரு கல்லறைக்குள்ள மாசக்கணக்கா வருஷக்கணக்கா நம்ம வாட்டுக்கு கிடக்கிறோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's a day for you my people to be resurrected. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இது உங்களுக்கான நாள், இது உங்களுக்கான நேரம். கர்த்தர் உங்களை மகிமையா எழுப்ப போறார். இனி ஒரு கல்லறைக்குள்ள, இனி ஒரு மண்ணுக்குள்ள, இனி ஒரு மறைவிடத்துக்குள்ள, இனி ஒரு புதருக்குள்ள, இனி ஒரு பொந்துக்குள்ள, சந்துக்குள்ள நீங்க மறைஞ்சிருக்க, புதையுண்டு இருக்க, அடங்கி கிடக்க முடியாது. வாய்ப்பில்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களை வெளியில கொண்டு வரார். உங்களை எழுப்ப போறார். உங்களை தேசத்துக்கு முன்னால நிறுத்த போறார். உங்களை பயன்படுத்த போறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை கொடுக்க போறார். இது தேவனுடைய திட்டம். இது தடை படாது. அல்லேலூயா சொல்லுங்க. இது தடைப்படாது. ஆமெனா. பல ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க முடியாம உங்க ஆசீர்வாதங்கள் புதைஞ்சிருக்கலாம். உங்களுக்கான நன்மைகள் புதைஞ்சிருக்கலாம். உங்களுக்கான சொந்தம் நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு கல்லறைக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது எனக்குரியது. ஆனா அது எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கு. அது எனக்குரியது சோதரா. அது என்னுடைய லாசரு. அது எனக்கான தண்ணீர். அது எனக்கான ஆசீர்வாதம் எங்கோ ஒரு இடத்துல புதைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆமா, ஏற்கனவே நான் பார்த்தது ஆனா இப்ப பார்க்க முடியல. இல்லைன்னா என் வாழ்க்கையில இதுவரைக்குமே நான் பார்க்கல. எனக்கான நன்மை எங்கே? எனக்கான விடுதலை எங்கே? எனக்கான ஆசீர்வாதம் எங்கே? எங்கோ ஒரு மூலையில் அது சிக்குண்டு கிடக்கிறது, புதையுண்டு இருக்கிறது என்று நீங்கள் திகைத்து போய் இருக்கிறீர்களோ? தோத்திரம். இன்றைக்கு உங்க கண்களுக்கு முன்னால் அது வந்து நிக்க போது. கர்த்தர் அதை உங்க கரத்துல கொடுக்க போறாரு. எதை நீங்க பார்க்கணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, எது எனக்கானது, அது எனக்கு வேணும், அது எனக்கு வந்தே ஆகணும், அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற தாகத்தோடு வந்திருக்கிறீங்களோ, அதை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர போறார். அல்லேலூயா. ஆமென். என் முற்பிதா சார்லஸ் பின்னி பார்த்ததை நான் பார்த்தே ஆகணும். என் முற்பிதா தோத்திரம். ஆமா, ஸ்மித் விக்கிள்ஸ் ஒர்த். அவர் தான் எனக்கான ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அவர் தான் என்னுடைய முற்பிதா. அவர் தான் என்னுடைய தகப்பன். அவர் பார்த்ததை நான் பார்த்தே ஆகணும். நான் அவர் வாரிசு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நான் ஆபிரகாமின் வாரிசு. ஆமெனா. நான் லேட்டர் ஜெனரேஷன். நான் பிந்தின தலைமுறை. என் முந்தின தலைமுறைகள் பார்த்த அந்த எழுப்புதலை இந்த ஸ்டான்லி பார்த்தே ஆகணும். கம்போடியா தேசம் பார்த்த எழுப்புதலை, சவுத் கொரியா பார்த்த எழுப்புதலை சோதரா. ஆமா, நான் என் கண்களால் பார்த்தே ஆகணும். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அதை உன் கண்கள் பார்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆமா, தடை படாது. 3 காரியத்தை இப்ப நான் சொல்ல போறேன் இந்த சம்பவங்களை மையமா வச்சு.
அதைரியப்படுத்தும் தோமாக்கள். சத்தமா சத்தமா சொல்லுங்க. சூப்பர். ஆமா, தடை பண்ண முடியாது. அல்லே சொல்லுங்க அப்பா. தடைப்படாது. ஆமா. அவிசுவாசமான தோத்துறான் மார்த்தாள்கள். சொல்லுங்க எல்லாரும். அவிசுவாசமான மார்த்தாள்கள் தடை பண்ண முடியாது. அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமா. மூன்றாவது தோத்துறான். முதல்ல என்ன சொன்னேன்? சத்தமா. அதைரியப்படுத்தும் தோமாக்கள், அவிசுவாசமான மார்த்தாள்கள், அபகரிக்கும் அபிமெலேக்குகள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய. அபகரிக்கும் அபிமெலேக்குகள். இப்ப நான் தோத்துறான். ஒன் பை ஒன்னா பிரசங்கிக்க போறேன். தடைபடாது. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனைதான் அதைரியப்படுத்துகிற தோமாக்கள் இருந்தாலும் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. தோத்துறான். அவிசுவாசமான மார்த்தாள்கள் இருந்தாலும் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அபகரிக்கும் அபிமெலேக்குகள் இருந்தாலும் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. இப்ப நான் ஒன் பை ஒன்னா வேக வேகமா பேசிடுவேன். கவனிங்க. தோத்துறான். அதைரியப்படுத்தும் தோமாக்கள். தோத்துறான். இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம வருவோம். யோவான் 11வது அதிகாரம். அங்கதான் நாம லாசரு உயிரோட எழும்புகிற நிகழ்வை வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்துல, அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அல்லே சொல்லுங்க அப்பா. வாங்க இப்ப நாம யூதேயாவுக்கு போலாம். லாசருவை உயிரோடு எழுப்ப போறேன். 11ஆம் வசனத்துல சொல்றார், இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவங்க சொல்றாங்க, நித்திரை அடைந்திருந்தால் சுகம் அடைவான் அப்படின்னு சொல்றாங்க. 14 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. தோத்துறான். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள், நான் அவனை எழுப்ப போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மரிச்சிருக்கிறான், நான் அவனை என்ன செய்ய போறேன்? எழுப்ப போறேன். யூதேயாவுக்கு போலாம் வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது தேவனுடைய திட்டம். லாசரு எழும்பியே ஆகணும், சபை எழும்பியே ஆகணும். அல்லையா சொல்லுங்க அப்பா. தேவனை ஆராதிக்க தேசம் எழும்பியே ஆகணும், பட்டணங்கள் கிராமங்கள் எழும்பியே ஆகணும், இந்தியா தேவனை தொழுது கொள்ள எழும்பியே ஆகணும். அந்த எழுப்புதலுக்கு சபை எழும்பியே ஆகணும். இன்றைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் எழும்பியே ஆகணும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எழும்பியே ஆகணும். எல்லாம் எழும்பியே ஆகணும். கல்லறைக்குள்ள இனி இருக்க கூடாது, மறைவிடத்துல ஒளிப்பிடத்துல இனி இருக்க கூடாது, புதகுழிக்குள்ள இனி இருக்க கூடாது. எல்லாம் எழும்பியே ஆகணும். அது தேவ திட்டம். முதல்ல சொல்றாங்க அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. தோத்துறான். அந்த 8ஆம் வசனத்துல, ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா? இயேசுவே, இப்பதானே காலி பண்றதுக்கு கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு உம்மை க்ளோஸ் பண்றதுக்கு எல்லா பிளான் பண்ணாங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தானே வந்திருக்கோம். தோத்துறோம். பழையபடியும் அங்க போகணும்ன்றீரே, கொலாரப்பயலுக்கு இருக்கிற இடமாச்சே. அல்ல சொல்லுங்க அப்பா. அவங்க நம்மளை கொல்றதுலயே கவனமா இருக்கிறாங்களே, அவங்க நம்மளை போட்டு தள்ளுறதுலே கவனமா இருக்கிறாங்களே, காலி பண்றதுலே கவனமா இருக்கிறாங்களே. நம்ம போய்தான் ஆகணுமா? தோத்துறான். எழும்பித்தான் ஆகணுமா? சோத்துறான். காரியத்தை நடப்பிச்சுதான் ஆகணுமா? இல்ல அந்த லாசரு எழும்பித்தான் ஆகணுமா? லாசருவை எழுப்பித்தான் ஆகணுமா? தோத்துறான். அல்லேலூயாவா. ஏப்பா, என் திட்டம் நிறைவேறணும்னா கர்த்தருக்கு தோத்துறான். எந்த பயலையும் பார்க்கப்படாது. கையை விரிச்சுராமன்னு சொல்லுங்க அப்பா. எந்த கல்லறிவனையும் என்ன செய்யக்கூடாது? பார்க்கப்படாது. எந்த காயப்படுத்துறவனையும் என்ன செய்யப்படாது? பார்க்கப்படாது. அவன் கல்லறிவான்னா அவன் கல்லறியத்தான் செய்வான். பிசாசு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். சாத்தான் அவன் வேலையை கிளியரா செய்யறான். ஐயோ பிசாசு சோதிக்கான், பிசாசு சோதிக்கான்னா சோதிக்கிறதுக்கு தான் அவனை வச்சிருக்கு. ஆனாலதான் அவன் நம்மளை சோதிக்கான். அல்லையிலே சொல்லுங்க அப்பா. அதை கூட செய்யலைன்னா அவன் சாத்தானே கிடையாது. அல்லையிலே சொல்லுங்க அப்பா. அவன் டியூட்டியை அவன் கிளியரா செய்யறான்.
ஐயோ இப்படி பிரச்சனை பண்றாங்களே, ஐயோ இப்படி சட்டம் போடுறாங்களே, ஐயோ இப்படி அரசியல்வாதிகள் எழும்பி நிற்கிறாங்களே, ஐயோ எனக்கு விரோதமா அம்பிட்டு பிரச்சனை இருக்கு, பக்கத்து வீட்டுக்கார அப்படி பண்றானே, ஏத்து வீட்டுக்கார பொம்பளை இப்படி பண்றாளே, அல்லேலூயா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, பிரச்சனை பண்ற ஆட்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன நடக்க போகுது? தோத்திரம். கல்லறைக்குள்ள இருக்கிறது கல்லறைக்குள்ளே தான் கிடக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. புதஞ்சு கிடக்கிற நம்ம வாழ்க்கை புதஞ்சே தான் கிடக்கும். புதஞ்சு கிடக்கிற நம்முடைய ஆசீர்வாதம் புதஞ்சே தான் இருக்கும். ஆமா, நாம வெளியில வரவும் முடியாது, நமக்கானவைகள் வெளியில வரவும் முடியாது, நாம எழும்ப முடியாது, சபை எழும்ப முடியாது, தேசமும் எழும்ப முடியாது. ஆமேனா? அல்லேலூயாவா? தேவனுக்காக ஜீவனை கொடுக்கிறதுக்கு தான் தேவன் என்ன அனுப்பி இருக்கிறாரு. பிதா என்ன அதுக்கு தான் அனுப்பி இருக்கிறாரு. இது பிதாவின் திட்டம். என் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ தடையா இருக்காத. ஆமா சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். 16வது வசனம். அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். எம்பிட்டு குசும்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா யாருக்கு? தோமாவுக்கு. அவன் பிரதிஷ்டை ஃபீலிங்ல சொல்றான்னு நினைக்கிறீங்களா? வாங்கப்பா நாமும் அவரோடு கூட சேர்ந்து ஜீவனை கொடுப்போம் அப்படி சொல்றான்னு நினைக்கிறீங்களா? கிண்டலா சொல்றான். அவரை கொல்ல போறாங்க, அவரு சாவ போறாரு. தோத்துறா, அது நிச்சயம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நம்மளையும் சேர்த்து கூப்பிடுறாரு, வாங்கடா நாமளும் போய் அவரோட நிச்சயம் சாவும்டா தோத்துறா அப்படின்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எல்லா சீசர்களுக்குள்ள ஒரு அதைரியத்தை கொடுக்கிறான். லாசரு எழும்பணும்னு தேவன் திட்டம் வச்சிருக்கும் போது தேவ திட்டத்துக்கு எதிரா ஒரு அதைரியத்தை இங்க ஒரு நெகட்டிவ் ஆங்கிள் சீசர்களுக்குள்ள விதைக்கிறான். தோத்துறான். போகணும், போனா தான் லாசரு எழுப்ப முடியும், போனா தான் தேவ திட்டம் நிறைவேறும், போனா தான் தேவன் குறிச்சிருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும். ஆனா மற்ற சீசர்களையும் சேர்ந்து தைரியம் இழக்கும்படி அதைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையை தோமா சொல்றான். கையை உயர்த்தி வராமேனா? அல்லேலூயாவா? நம்மளை அதைரியப்படுத்துற 10 பேர் பக்கத்தில் இருக்கத்தான் செய்வாங்க. தோத்திரம். ஒருவேளை உங்க சோத்தாங்கை பக்கம் உட்கார்ந்து இருக்கிற ஆளு கூட அந்த ஆளா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா என்கரேஜ் பண்ணுவாங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கப்படாது. தோத்திரம். உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அக்கா நாம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு அக்கா சொல்லும். அது ஒரு அக்கா பேய். அல்லையிலே சொல்லுங்க. அப்போ தோத்துறோம். இவங்க இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வேலையை பார்க்கட்டும், நாம நம்ம காரியத்திலே கவனம் செலுத்துவோம் அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்லுவார். அது அண்ணன் பேய். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்மளை தேவனுக்காக முன்னேறக்கூடாதபடி, தேவ திட்டத்தில் எழும்பி போகக்கூடாதபடி, லாசருவை எழுப்பக்கூடாதபடி, சபையை எழுப்பக்கூடாதபடி, தேசம் எழுப்புதலை பார்க்கக்கூடாதபடி சொத்துறா புதஞ்சிருக்கிறது புதஞ்சே கிடக்கட்டும், கிருபைகள் புதஞ்சே கிடக்கட்டும், ஆசீர்வாதம் புதஞ்சே கிடக்கட்டும், தேவ திட்டம் புதஞ்சே கிடக்கட்டும், தேவ நோக்கம் சொத்துற நிறைவேறிட வேணாம், நாம இப்படியே இருப்போம், அவர் கூட இணைஞ்சு போக வேணாம், சபை கூட இணைஞ்சு போக வேணாம், ஊழியக்காரோட இணைஞ்சு போக வேணாம், தரிசனத்தோட இணைஞ்சு போக வேணாம், வாக்குத்தத்தத்தோட இணைஞ்சு போக வேணாம், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அப்படி ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டு தோத்துறோம், பிரசங்க நேரத்தில் நல்லா தூங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நம்ம தோமாவை ஆயிட்டோம். தோத்துறோம். அதாவது நம்ம ஒரு சீசன் ஆயிட்டோம், நம்மளை செலக்ட் பண்ணிட்டார், நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். அதனால தோத்துறோம் 12ஓட ஒண்ணா நாமளும் அப்படியே ஓரமா இருந்துட்டு தோத்துறோம், சீசனுங்கிற பேருக்கு இருந்துட்டு அப்படியே ஓட்டிடலாம். தோத்துறோம். அப்பப்ப அவர் கூட இருக்கிறதுனால சோத்துக்கு பஞ்சம் இல்லை, கூட கூடையா கொடுத்துறாரு. தோத்துறோம். தனியா உட்காந்து வெட்டிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். தோத்துறோம். இதுல மட்டும் நம்ம கவனம் செலுத்துவோம். மற்றபடி அவரோட எசைஞ்சு போறது, அவருக்காக ஜீவனை கொடுக்கிறது, அவர் திட்டத்தை நிறைவேற்றுறது, அதுல பங்களிக்கிறது, இதெல்லாம் நமக்கு வேணாம். தோத்துறோம். அதைரியப்படுத்தும் தோமாக்கள் இன்னைக்கு நம்மள பல கோணங்கள்ல சாத்தான் அதைரியப்படுத்துறான். 1 சாமுவேல் புத்தகம் 17 அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம். கோலியாத் யுத்தத்துக்கு வந்து நிக்கிறான். யாராயிலும் ஒருத்தனை தான் கூட சண்டைக்கு கூப்பிடுறான். அதான் சிக்கலே. கூட்டமா கூப்பிட்டானா ஆளுக்கு ஒரு கல் எறிஞ்சு விட்டு எஸ்கேப் ஆயிரலாம். தோத்துறான். சிங்களா வாங்கன்னு கூப்பிடுறான். அதான் இப்ப சிக்கலே. தோத்துறான். எல்லா பேரும் பயந்து ஆமா நடுங்கிட்டு இருக்கிறாங்க. 11ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுது. ராஜாவும் பயந்து போய் கிடக்கான். சவுல் ஆளவே காணும். தோத்துறான். ஏன்னா ஏரியாவில் ஆளு தலை தெரிஞ்சா தள்ளி விட்டுருவாங்க. தோத்துறோம். ராசா நீர் தான் சரியான ஆளு, உங்களை தான் ஆண்டவர் ராசாவா வச்சிருக்காரு. அந்த பைய ஒரு ஆளை தான் கூப்பிடுறான். அவனோட எதிர்த்து நிற்க தில்லு உமக்கு மட்டும்தான். ஆனாலும் தள்ளுங்கடா ராஜாவனு உள்ள தள்ளி விட்டுருவாங்கன்ட்டு அவன் ஏரியா பக்கமே வர்றது இல்லைங்க. தோத்துறான். தாவீது போறான். கையை உயர்த்தி ஆமெனா. 32வது வசனத்துல சொல்றான்,
இந்த பெலிஸ்திய நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. கையை வெறுத்துறாமேன்னு சொல்லுங்க. என்ன பேச மாட்டீங்க? ஒருத்த இருதயமா, அந்த ஒருவன் அப்படின்னு தமிழ் எழுதியிருக்கு. தோத்துறான். அந்த ஒருவன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வீரம், வீரத்தமிழன். அல்லையா சொல்லுங்க அப்பா. வீரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா இருக்கிறாரு, படைத்தலைவர்கள் இருக்கிறாங்க, படைத்தலைவர் இருக்கிறாரு, அப்புனேரு, அப்புறம் யுத்த புருஷர்களா இருக்கிறாங்க, இவங்க அண்ணன்மாரெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் ஒரு மரியாதையா பேசணும்னு இல்லையா? ஒரு சின்ன பைய டவுசர் தோத்துறான், ஒரு மரியாதையா சொல்லணுமா இல்லையா? அங்க தமிழ் மொழிபெயர்ப்புக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நல்ல சொல்லுங்க அப்பா. ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியது எழுதல, ஒத்த பயலங்களாய் அப்படின்றான். அல்ல சொல்லுங்க அப்பா. அப்படின்னா சவுளையும் சேர்த்தான்னு சொல்றான். அல்ல சொல்லுங்க. நீ எல்லாம் ஒரு ராசா, உனக்கெல்லாம் ஒரு வேட்டி. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, மீச கத்தருக்கு தோத்துறான். ஒருத்தன் இருதயமும் கலங்க வேண்டியதில்லை அப்படின்றான். என்ன ஒரு தைரியம் பாருங்க. அடுத்து ராசா சொல்றாரு, 33வது வசனம் தோத்துறான். நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் 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 பல சவுல்கள் எழும்புகிற இப்படிப்பட்ட தாவீதுகளை பார்த்து அப்படித்தான் சொல்லுவார்கள். அல்லேலூயாவா. நேத்து வந்த சபை தோத்துறான், நேத்து வந்த ஊழியம் தோத்துறான், நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் சாப்பிட்டு பாரு, அப்பதான் தெரியும் அந்த காளான் வெயிட். அல்ல சொல்லுங்க அப்பா. என்னதான் நீ வந்து இயற்கையா செயற்கையா காளானை கிரியேட் பண்ணாலும் அந்த முத நாள் பெய்கிற மழையில முளைக்கும் பாரு காளான், தோத்துற. ஆத்தாடி அம்புட்டு கோழிக்கறி தோத்து போயிடும். சாப்பிட்ருக்கீங்களா காளாங்க? அல்ல சொல்லுங்க அப்பா. நேச்சுரல் காளான். அல்ல சொல்லுங்க அப்பா. சோஸ்தரா. தாவீதும் நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் தான் தோத்துறான். நேத்து அபிஷேகங்கிற மழை அவன் மேல விழுந்து இன்னைக்கு முளைச்சு யுத்த காலத்துக்கு வந்துட்டான். கையை விரிச்சாமேன்னு சொல்லுங்க. நீ பல நாளுக்கு முன்னாடியே பெஞ்சு வேறு ஊனி நல்லா வளர்ந்துருக்கிற கோழு கோழு கோழுன்னு சவுளு தோத்துறான். ஆனா உன்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. கத்தருக்கு தோத்துறான். கோலியாத்தை பத்தி பேசுறான், கோலியாத்தினுடைய வீரத்தை பத்தி பேசுறான். எழும்பி போகிற இவனை அதைரியப்படுத்துறான், சொத்துறான். இவனை பலவீனம், அவன் பலவீனப்படுத்த நினைக்கிறான், இவன் பலனை இழக்க செய்ய நினைக்கிறான். அல்ல சொல்லுங்க அப்போ. அதைரியப்படுத்தும் தோமாக்களோ தேவனுடைய கிரியைகளை சிந்தியுங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய. தேவ கிரியைகளை சிந்தியுங்கள், தடைபடாது. கையை வெறித்தாமேன்னு சொல்லுங்க. 1008 பேர் உங்களை அதைரியப்படுத்த நினைச்சாலும் இது வரைக்கும் நடக்காதா? இனி உங்க வாழ்க்கையில் நடந்துற போது சும்மா ஜபங்காதீங்க, சும்மா ஏசுங்காதீங்க, சபங்காதீங்க அப்படின்னு உங்களை நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணலாம். தோத்துறோம். பல சவுல்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம், பல தோமாக்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம். நீங்க செய்ய வேண்டியது தேவனுடைய கிரியைகளை மட்டும் சிந்தியுங்கள். மனுஷன் சொல்றத மைண்ட்ல கொண்டு வராதீங்க, சொந்த பந்தம் சொல்றத மனசுல கொண்டு வராதீங்க, உங்களை அதைரியப்படுத்துற ஆட்கள் சொல்லுகிறத உங்க சிந்தனையில கொண்டு வராதீங்க. தாவீது தன் சிந்தனையில எதை தெரியுமா கொண்டு வரான்? தோத்துறான். உடனே சொல்றான், ஆமா உமக்கு ஒரு விஷயம் தெரியாது, எனக்கு தெரியும், நான் சொல்றேன் கேளும். நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்பா ஒரு முறை சிங்கம் வந்துச்சு. தோத்துறோம். அல்லேலூயா. ஏன்னா உன்ன சிங்கத்தை ஒரே அடி தோத்துறான். அப்புறம் கரடி வந்துச்சு, அதே என்னடா பண்ண? தோத்துறோம். அல்லேலூயா. அதையும் ஒரே அடி காலி பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியில் சொல்றா, அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் கைக்கும் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய கிரியையை சிந்திக்கிறான். எப்பெல்லாம் நம்ம பலவீனப்படுறோமோ, எப்பெல்லாம் நமக்குள்ள அதைரியம் வருதோ, நமக்கு முன்னால நிக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போறோமோ, நமக்கு விரோதமா எழும்புகிற யூதர்கள், நம்மளை மழுங்கடிக்க நினைக்கிற காரியங்கள் சோதராம், நம்மளை அதைரியப்படுத்துகிற விஷயங்கள் வருதோ, மெடிடேட் சோதராம் the deeds of God. தேவனுடைய கிரியைகளை தியானியுங்கள், தேவனுடைய செயல்களை உங்க சிந்தனைக்கு கொண்டு வாங்க. எதுக்கு ஆண்டவர் பைபிள் எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு? எதுக்கு ஆபிரகாம், எதுக்கு ஈசாக்கு, எதுக்கு யோசேப்பு, எதுக்கு நியாயாதிபதிகள், எதுக்கு எலியா, எதுக்கு எலிசா, அவங்கள பத்திய பிரசங்கத்தை திரும்ப 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 எதுக்கு நம்ம கேட்கிறோம்? அவங்க வாழ்க்கையில எல்லாம் செயல்பட்ட கர்த்தர் தான் நம்மளையும் அழைச்சிருக்கிறாரு, நம்மளையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அவங்கள பயன்படுத்தினவர் நம்மளையும் பயன்படுத்துவார். அவங்க மூலம் பராக்கிரம செஞ்சவர் நம்ம மூலமும் பராக்கிரம செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
கரடியை கொல்ல வச்சவரு, சிங்கத்தை கொல்ல வச்சவரு, இந்த பெலிஸ்தியனையும் கொல்ல வப்பாரு. கரடியை என் கையில ஒப்பு கொடுத்தவர், சிங்கத்தை என் கையில ஒப்பு கொடுத்தவர், இந்த கோலியாத்தை என் கையில ஒப்பு கொடுப்பாரு. அவங்கிட்ட போறான். அவன் சொல்றான், நான் என்ன நாயா? தோத்துறான். இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆத்தாடி தோத்துறான். இவன் நம்ம தரிசனத்துக்கு ரொம்ப ஊன்று சக்தியா இருக்கிறானே. யாரு? கோலியாத்து. சிங்கத்தை கொன்னாளிவன், கரடியை கொன்னாளிவன், இவன் நாயின்றான். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. கரடியவே போட்டேன் நானு, சிங்கத்தவே போட்டேன் நானு. இவனை பத்தி ரொம்ப பெருசா பில்டப் பண்ணாங்க அங்க. ஆனா கடைசியில் பார்த்தா அவன் நாயின்றான். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அதுக்கு தான் நான் கையில கல்லோட வந்தனும். ஆமீன் சொல்லுங்க. இருக்கீங்களா? அல்லேலூயாவா? அதைரியப்படுத்தும் தோமாக்கள், அதைரியப்படுத்தும் தொதுரம் சவுல்கள் எத்தனை எழும்பினாலும் நீங்க தேவனுடைய கிரியையை மட்டும் சிந்திங்க. தேவன் உங்களை கொண்டு உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்சது தடைபடாது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. சரி, ரெண்டாவது பாயிண்ட் போயிருவோம். அவிசுவாசமான மார்த்தாள்கள். சோத்ரம். ரெண்டாவது, இப்போ கிட்டத்தட்ட கல்லறைக்கு பக்கத்தில் வந்துட்டாரு யோவான். அதே 11வது அதிகாரத்தில் சோத்ரம் 39வது வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. அவனை நான் உயிரோட எழுப்புவேன். அவன் எழுந்திருப்பான். என்ன விசுவாசிக்கிறவன் மரிச்சாலும் பிழைப்பான். அவன் சோதரான் மரிக்காமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறையா? அப்படிலாம் தோத்துறான். ஆண்டவர் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறார். அவர் வார்த்தையை ஆமா மார்த்தாளை உற்சாகப்படுத்தும்படி இன்னும் விளங்கிக்கிறணும். தோத்துறான். சீசர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் இந்த மார்த்தாளை என்ன சொல்லி வேண்டி கிடக்கு? தோத்துறான். ஏற்கனவே யவீர் வீட்டில் போய் அந்த சின்ன பிள்ளைய எழுப்பியிருக்காரு. அதுக்கு பிறகு ரோட்டில் தூக்கிட்டு போன நாயின் ஒரு விதவ மகன் நினைஞ்சிருக்காரு, எழுப்பியிருக்கிறாரு. இப்படி ஏற்கனவே 2 டெட் பாடியை எழுப்பின நிகழ்வு சம்பவம் கண்ணால பார்த்தும் ஒருத்தன் குழப்பறான். தோத்துறான். எல்லாரையும் அதைரியப்படுத்துறான். சரி, அவங்க 2 பேரையும் எழுப்பினவர் லாசருவை எழுப்புவாருங்கிற எண்ணம் அவனுக்கு என்ன செய்யல, வரல. அப்ப மார்த்தாளுக்கு எப்படி வரும்? மார்த்தாள் இப்ப நெகட்டிவா அவிசுவாசமா பேசுறா. என்ன பேசுறா? தோத்துறான். நம்மள மாதிரியே தான் அவளும் இருந்திருக்கா. கர்த்தருக்கு தோத்துறான். 1000 பிரசங்கம் கேட்டாலும், 1000 ஆண்டவர் சொல்றத காதுல வாங்கினாலும், அப்புறம் நம்ம மனசுல தோன்றதை மட்டும்தானே பேசுவோம். தோத்துறான். நம்ம மனசுல தோன்றதை மட்டும்தானே செய்வோம். அதெல்லாம் எப்படி நடக்கும்? சும்மா தோத்துறான். ஆமா, டாக்டரை போய் பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அப்படின்னு உலகம் என்ன சொல்லுதோ, மந்திரவாதி என்ன சொல்றாரோ, மருத்துவர் என்ன சொல்றாரோ, மச்சான் என்ன சொல்றாரோ, அதைத்தான் இன்னைக்கு மனிதர்கள் அநேகர் நம்புற மாதிரி. தோத்துறான். ஒரு பிசினஸ் நம்புற அளவுக்கு இயேசுவை நம்புறது இல்லை. மச்சான் நம்புற அளவுக்கு இயேசுவை நம்புறது இல்லை. டாக்டரை நம்புற அளவுக்கு இயேசுவை நம்புறது இல்லை. உலகம் மனுஷன் சூழ்நிலை என்ன சொல்லுதோ அதைத்தான் பெருசா நம்ம தூக்கிட்டு நிக்கிறோம். அப்போ இங்க பாருங்க, அந்த மார்த்தாள் சொல்றா, அவன் செத்து போயிட்டான், அவன் அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆச்சு, நாருவானே. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்த்தாள் பார்வையில லாசர் மரிச்சவன் தான், லாசர் அடக்கம் பண்ணப்பட்டவன் தான், லாசர் தோத்திரம் நாரி போனவன் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோதரா, அந்த லாசருவை உன் கண்ணுக்கு முன்னால நான் நிறுத்துவேன், அந்த லாசருவை உன் கண்களுக்கு முன்னால எழுப்புவேன். ஒருவேளை இன்றைக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் சோதரா அவ்வளவுதான், நீங்க எழும்ப வாய்ப்பில்லை, உங்க வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வர வாய்ப்பில்லை, இந்த நன்மை வர வாய்ப்பில்லை, இந்த அற்புதம் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு மற்றவங்க சொல்லலாம். பல மார்த்தாள்கள் சொல்லலாம். ஏன் நீங்களே மார்த்தாள்களை போல இருக்கலாம். நீங்களே நெகட்டிவா பேசலாம். எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்க வாய்ப்பில்லை, இதுல மாற்றம் வர வாய்ப்பில்லை, இந்த அற்புதம் நடக்க வாய்ப்பில்லை, இந்த கடன் மாற வாய்ப்பில்லை. ஆண்டவர் சொல்றாரு, தோதரா, தேவ வார்த்தையை நம்புங்கள். தோதரா, வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும். வார்த்தை வந்துருச்சுன்னா வாய்ப்பும் வரும். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. வாய்ப்பு இல்லாதவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுவாரு. 90 வயசு கிழவியை பார்த்து தான் புள்ள பிறக்கும்னு சொல்லுவாரு. ஆமேனா? அல்லேலூயாவா? தோத்துறான். அன்னாளுக்கு தான் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லுவாரு. தோத்துறான். மலடிக்கு தான் புள்ள தாட்சியா மாறுவேன்னு சொல்லுவாரு. வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வரும். ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன், உயிரோடு இருக்கிற மார்த்தாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பல, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கல. ஆனா செத்து கிடக்குது ஒரு டெட் பாடி. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், டெட் பாடிட்டியா பேசுறீங்களப்பா அப்படின்னு. தோத்துறேன்.
அந்த சின்ன பொண்ணு தெத்து கிடக்கா, தலித்தாகுமே எந்திரிச்சு உட்காந்துட்டா. அந்த நாயின் ஒரு விதவ மகனை தூக்கிட்டு போறாங்க. வாலிபனே எழுந்துரு, எந்திரிச்சு உட்காந்துட்டான். இங்க லாசருவே வெளியே வா, வெளில வந்துட்டான். நான் கேட்டேன், டெட் பாடிட்டியா பேசுறீங்களாப்பா? அவர் ரொம்ப கூலா பதில் சொன்னார், அது ஒன்று தாண்டா உருப்படியா என் சத்தம் கேக்கு. அல்லையா சொல்லுங்க அப்பா. இந்த உசுரோடு இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் என் உசுரை புடுங்குதே ஒழிய ஒன்று என் சத்தத்தை நினைச்சு மாட்டேக்கு கேட்க மாட்டேன். இங்க வாரு, அவ கூட பிறந்தவ உசுரோடு இருந்தாளா? அவ கூட எம்புட்டு நேரம் பேசினேன். தோத்துறேன், பல வசனம் அவ கூட பேசிட்டேன், பல நிமிடங்கள் அவ கூட பேசிட்டேன். இப்படி பேசிட்டேன், அப்படி பேசிட்டேன். கேட்டாளா? நம்புனாளா? ஆனா ஒத்த வார்த்தை. யாரை பார்த்து பேசினேன்? மரித்த சடலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்த சடலம். லாசருவே வெளியே வா. வந்துட்டானா? வந்துட்டானா? அப்போ சடலம் தேவ வார்த்தையே கேட்டிருக்கு. மரித்த அந்த சடலம், அந்த சடலத்தில் இருந்த செவி தேவ வார்த்தையை கேட்ட உடனே ஒன்றுமில்லாமையில் இருந்து இந்த உலகத்தை உருவாக்கினவரின் வல்லமை அந்த சடலத்துக்குள்ள பிரவேசிச்சதுனால அவன் எழும்பினானா. கையை உயர்த்தாமன்னு சொல்லுங்க. நம்முடைய அவிசுவாசங்கள், தேவ வார்த்தைக்கு செவி கொடாத நிலைகள், தேவ வார்த்தையை நம்பாத நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதலுக்கு தடையா இருக்கு, ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதே, தடைபடாதே. ஒன்னே ஒண்ணு, தேவ வார்த்தையை நம்புங்கள். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, தேவ வார்த்தையை நம்புங்க. சொல்லுங்க, தேவ வார்த்தையை நம்பணும். ஆமெனா? கேள்வினால். விசுவாசம் எதனால வரும்? ஆமா, சொத்துறான் கேள்வினால. அந்த வசனத்தை எடுங்க, ரோமர் 10வது அதிகாரமா சோத்திரம் 17ஆம் வசனம். விசுவாசம் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வார்த்தை வசனம், வசனத்தை கேட்கறதுனால கேட்க 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 நமக்குள்ள விசுவாசம். அந்த விசுவாசம் வரும்போது எந்த நிலையிலும் தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில மரிச்ச நிலையில் இருக்கிறீங்களோ, ஜெபத்துல மரிச்ச நிலையில் இருக்கிறீங்களோ, மற்றவங்க உங்களை குறித்து சொதரா வித்தியாசமா ஜட்ஜ் பண்ற நிலையில் இருக்கிறீங்களோ, பல மார்த்தாள்கள் உங்களை பார்த்து சொத்த நீங்க எழும்ப வாய்ப்பில்லை, இந்த அற்புதம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பில்லை, நீங்க ஆசீர்வாதத்தை பெற வாய்ப்பில்லை அப்படின்னு உங்களை பார்த்து நெகட்டிவா பேசுகிற நிலையில உங்க ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கோ, உங்கள் பொருளாதாரத்தின் நிலைமை இருக்கோ சொதரா, ஒருவேளை உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சுற்றத்தார்கள், நீங்களாவது எழும்புறதாவது, உங்களுக்காவது ஆசீர்வாதமாவது, நீங்களாவது பிரகாசிக்கிறதாவது, இந்த கடனாவது அடைகிறதாவது, வியாதியாவது சுகமாகிறதாவது அப்படின்னு உங்களை குறித்து எதிர்மறையாய் பேசுகிறார்களோ, அவர்கள் சொல்றதெல்லாம் தூக்கி போடுங்க. அவங்களுடைய வார்த்தையை காதுல வாங்காதீங்க, அவங்க சொல்றதை கவனிக்காதீங்க. நான் நினைக்கிறேன், லாசருவின் செவி, மரித்து போயிருந்த லாசருவின் செவி மார்த்தாளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. தன்னை படைத்த சர்வ வல்லவர் இயேசுவின் சத்தத்திற்கு, தன்னை உயிர்ப்பிக்கிறவர் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த உடனே, அது மரித்து போன நிலையில் இருந்தாலும், அது கல்லறைக்குள்ள இருந்தாலும் எழும்பி வந்தது. தேவன் செய்ய நினைத்தது அங்கே தடைபடவில்லை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்க கடன்கள் அடையும், உங்கள் மரித்து போன நிலைகள் மாறும், உங்கள் ஜெப நிலைகளிலே உயிர் உண்டாகும். நீங்கள் தேவனுக்காக எழும்புவீர்கள், நீங்கள் பிரகாசிப்பீர்கள், உங்க குடும்பம் எழும்பும், உங்களுக்கான லாசரு எழும்புவான், உங்களுக்கான அற்புதங்கள் எழும்பும், ஆசீர்வாதங்கள் எழும்பும். When you are ready to listen the word of God, when you are ready to believe the word of God, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கவும் நீங்கள் ஆயத்தம் என்றால் தடையேதும் இல்லை. அல்லே சொல்லுங்க. அப்போ அவர் வார்த்தையை கேட்டு 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 நம்புகிற இருதயம் மட்டும் உங்களுக்கு இருந்தா, நான் என்ன சொல்றேன், ஆமா எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் நாம படிக்கிறோம்ல, உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கா, அவ யவீர் வீட்டில் செத்து வீட்டில் இருக்கு பாடி, தோத்துறான். நாயின் ஒரு விதவை மகன் செத்து ரோட்ல போய்கிட்டு இருக்கு, தோத்துறோம் பாடி. இவனை அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. ஆனா இதெல்லாம் விட சூப்பர் என்னங்க, தோத்துறான். அது எப்ப செத்துச்சுன்னே நமக்கு தெரியாது. 1-2 பாடி இல்லைங்க, அது ஏகப்பட்ட பாடிங்க. அல்ல சொல்லுங்க, பாடியாவும் அங்க இல்லைங்க,
எல்லாம் எலும்புகளா இருக்கு. அதுவும் கழுதையின் பச்சைத்தாடையிலும் பாரி பச்சைத்தாடை பச்சை எலும்பு இல்லை, அதெல்லாம் உலர்ந்த எலும்பு, காஞ்சு போன எலும்பு, கூட்டம் கூட்டமா குமிஞ்சு கிடக்கு. தோத்துறான். ஆனா ஆண்டவர் வார்த்தை தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டவுடன், தேவ ஆவி அதற்குள் பிரவேசித்தவுடன் என்ன நடந்துச்சான்? அந்தந்த எலும்பு அந்தந்த எலும்போட ஜாயிண்ட் ஆச்சான். கையை உயர்த்தி சொல்லுங்க அப்பா. இந்த தலைக்கு இதுதான் கையு, இந்த கைக்கு இதுதான் காலு, இந்த சரீரத்துக்கு இதுதான் உடம்பு, இதுதான் நெஞ்செலும்பு அப்படின்னா அங்கங்க கிடந்த அனைத்தும் அங்கங்கிருந்து வந்து ஒன்னோட ஒன்னு ஜாயிண்ட் ஆகி ஒரு பெரிய சேனையாக எழும்பினதா. நான் என்ன சொல்றேன்? அத்தனை எலும்புகளும் கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுத்தது. உலர்ந்து போய் கிடந்த எலும்புகள் கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்பியது, அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தது. அது ஒரு பெரிய சேனையா எழும்பியது. தேவ திட்டம் அங்கே தடைபடவில்லை. நீங்க எழும்ப போறதையும் பிரகாசிக்க போறதையும் எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த போறதில்லை. நீங்க கல்லறையை விட்டு வெளியில வர போறீங்க. உங்க வாழ்க்கையில மகிமையானது நடக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 12வது அதிகாரத்தில் நீங்க யோவான்ல படிச்சு பார்த்தா, இந்த உயிர் தெழுந்த லாசரு இயேசு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தானா, இயேசுவோட பந்தி இருந்தானா. தோத்துறோம். அல்லையே சொல்லுங்க அப்பா. இயேசுக்காக அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமா பயன்பட்டானா. ஏன்னா இந்த 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 லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா மாறினார்கள். அல்லையே சொல்லுங்க. தன் பக்கத்தில் இருக்கவும், தோத்துறான், தன்னோடு பந்தி அமரவும், தனக்காக பலரை ஆதாயப்படுத்தவும், தோத்துறான், கர்த்தர் லாசருவை எழுப்ப வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. தோத்துறா. அவிசுவாசமான மார்த்தாள் அதற்கு ஒரு தடையாக இருக்க முடியவில்லை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மார்த்தாளின் அவிசுவாசம் அதற்கு தடையாக இருக்க முடியவில்லை. மரித்து போனவனின் விசுவாசம், நம்பிக்கை, தோத்துறா, ஒரு மரித்த சடலத்தின் நம்பிக்கை என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு லாசரு வெளியில வர்றான். தோத்துறான். வெளியில வந்ததுக்கு பிறகுதான் அவன் கட்டுக்களெல்லாம் அவிழ்க்கிறாங்க. வெளியில வந்ததுக்கு பிறகுதான் அவன் முகத்தில் இருக்கிற சீலையெல்லாம் அவிழ்த்து விடுறாங்க. அப்போ மரித்து போனவன் கூட கர்த்தர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்பின பொழுது அவன் எழும்பினான். அதற்கு எதுவும் தடையாக இருக்க முடியவில்லை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பல சமயங்கள் நம்முடைய அவிசுவாசம் தான் நாம எழும்புறதுக்கும் நம்ம அற்புதத்தை பெறதுக்கும் என்ன ஆயிடுது? தடையாயிருது. இன்றிலிருந்து ஒன்ன தீர்மானம் பண்ணுங்க. தேவன் என்ன சொல்றாரோ அதை நம்புங்க. அல்லேலூயாவா. தேவ வார்த்தைக்கு எதிராக அனுசியாதீங்க, பேசாதீங்க. அப்படி பேசுற ஆளை கூட்டணியிலே நெஞ்சுக்கிறாதீங்க, வச்சுக்கிறாதீங்க. அப்படி மார்த்தாளுகள் சகோதரியா இருக்கிறதுக்கு தோத்துறான். நாம வெளியில வந்துட்டு மார்த்தாள்கள் உள்ள போயிட்டா பரவாயில்ல. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட பழகிற ஆள் ரொம்ப நல்ல ஆளுகளாக இருக்கணும். தோத்துறான். ஆமாம். அவிசுவாசமாக நெகட்டிவாக எதிர்மறையாக பேசுகிற ஆளுகளோட கூட்டணி வச்சுக்கிறவே கூடாது, கொண்டு விடணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமாம். கர்த்தர் சித்தமானால் நான் மாலையில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன். கடைசி விஷயத்தை சொல்லி நான் செபிக்க போகிறேன். தோத்துறான். ஆமாம். அபகரிக்கும் அபிமெலேக்குகள், அல்லேலூயா சொல்லுங்க அப்போ, இருந்தாலும் தேவத்திட்டம் என்ன செய்யாதான்? தடைபடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். இங்கே ஒரு ஆதியாகமம் புத்தகம் 26வது அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். ஆமா, எனக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் தூர்த்து பாதாது சொத்துற வெட்டின துறவுகளை எல்லாம் பெலிஸ்தியர்கள், அபிமெலேக்கு தான் ராஜா, அபிமெலேக்கின் ஆட்கள் அதை தூர்த்து போட்டார்களா. தோத்திரம். தூர்த்து போட்டார்கள். அது மட்டும் இல்ல, அதைத்தான் ஈசாக்கு தோன்றான். தண்ணி வருது. தோத்திரம். தண்ணி வருது. ஆமா, தண்ணி வருது. இது எங்க ஏரியா, இது எங்களுக்கு, இந்த துறவு எங்களுக்கு அப்படின்னு அதை போய் அபகரித்துக் கொள்ளுகிறார்கள் பெலிஸ்தியர்கள். அந்த கேரார் ஊர் மேய்ப்பர்கள், அபிமெலேக்கின் ஆட்கள், தோத்ரா, அபிமெலேக்கின் கூட்டம். ஆமா, அவனை துரத்தி விடுறது மட்டும் இல்ல, அதை அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். கையை வெறுத்து ஆமென் சொல்லுங்க அப்போ. உங்கள் அபிஷேகத்தை, உங்கள் விசுவாசத்தை, உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுக்கு இருக்கிற வைராக்கியத்தை திருடும்படி, அபகரிக்கும்படி, எடுத்து போடும்படி, பறித்து கொள்ளும்படி, நீங்கள் அதை இழக்க செய்யும்படி உங்களோடு போராடுகிற, உங்களுக்கு விரோதமான பல அபிமெலேக்குகள் உங்களை சுற்றிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எழும்பி வரலாம். சத்துருக்களாய், விரோதிகளாய் அபிமெலேக்குகள் எழும்பி வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், தேவ கிரியையில் சோராதிருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. தேவ கிரியையில் சோராதிருங்கள்.
நான் முதல்ல சொன்னேன் தேவ கிரியைகளை சிந்தியுங்கள். இரண்டாவது சொன்னேன் தேவ வார்த்தையை நம்புங்கள். இப்ப சொல்றேன் தேவ கிரியைகளில் சோராதிருங்கள். ஈசாக்கு சோர்ந்து போகல. அவன் தடை பண்றான் தான் தோத்துறான். ஆமா, தூர்த்து போட்டோம், அதுவும் தூர்த்து போட்டதும் அவன் தான். இப்போ தோண்டும் போது அதை அபகரிச்சுக்கிறதும் அவன் தான், எடுத்துக்கிறதும் அவன் தான். ஏன்னா ஈசாக்கு தண்ணியை அனுபவிக்க கூடாது, ஈசாக்கு தண்ணியை பார்க்க கூடாது, ஈசாக்கு விளைச்சலை பார்க்க கூடாது, ஈசாக்கு நல்ல அறுவடை வரக்கூடாது, ஈசாக்கு செழிப்பு வரக்கூடாது, ஆசீர்வாதம் வரக்கூடாது. பொறாமை, எரிச்சல், விரோதத்துல பொறாமை கொண்டு அபகரித்துக் கொள்ளுகிறான், அபகரிக்க முயற்சிக்கிறான், அபகரிக்க, திருட, பறித்து கொள்ள அவனை துரத்துகிறான். ஆனா ஈசாக்கு சோர்ந்து போகல, அவன் தொடர்ந்து தோன்றானா. கையை விரித்துறாமே. முதல் துறவை தோண்டின உடனே இவங்க அபகரிச்சுக்கிறாங்க, தோத்துறோம், வாக்குவாதம் பண்ணி. ஆமா, எடுத்துக்குங்க, தோத்துறோம். நீங்க சோம்பேறி தான் பயப்படுவான், சோம்பேறி தான் திருடுவான், சோம்பேறி தான் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுவான். தோத்துறோம். என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என்னோடு தேவ பலன் இருக்கு, நான் அடுத்த துறவை தோண்டுவேன். அல்லையே சொல்லுங்கப்பா. கையை உயர்த்தாமே. நீ தோண்டாதன்னு சொன்னா நாம தோண்டாம இருக்க போறது இல்லை. நீ பிரசங்கம் பண்ணாத, நீ சுவிசேஷம் சொல்லாத, நீ ஊழியம் செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு? அல்லையே சொல்லுங்கப்பா. என் தேவனுக்காக ஓடாதன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஜெபம் பண்ணாதன்னு சொல்றதுக்கு நீ யாரு? தோத்துறான். புருஷனா இருந்தாலும் சரி, அல்லையே சொல்லுங்க அப்பா, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற விசுவாசியா இருந்தாலும் சரி, தோத்துறான். அல்லேலூயாவா, ஆமேனா. தேசத்தை ஆளுகிறவர்களா இருந்தாலும் சரி, ராஜாக்களா இருந்தாலும் சரி, அபிமெலேக்கா இருந்தாலும் சரி, தோண்டாதன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? ஊழியம் செய்யாதன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? ஜெபம் பண்ணாதன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? நமக்கு இருக்கிறத அபகரிக்க நினைக்கிற, நமக்குள் இருக்கிற சொத்திர கிருபைகளை, நமக்குள் இருக்கிற ஜெபத்தை, விசுவாசத்தை திருட நினைக்கிற அபமெலேக்கு யாரு? அவனுக்கு நான் ஏன் செவி கொடுக்கணும்? தோத்துறான். அடுத்த துறவு. அல்லையே சொல்லுங்கப்பா. இதுக்கு ஏசேக்குன்னு பேர் வைக்கிறான். அடுத்த துறவு தோன்றான், அதுலேயும் தண்ணி வருது. அவன் தோன்னா மண்ணா வருது, இவன் தோன்னா தண்ணியா வருது. கையை வரிச்சாமன்னு சொல்லுங்க. அங்கேயும் வாக்குவாதம் பண்றான். எடுத்துக்க, டேக்கிட்டு, அல்லையே சொல்லுங்க அப்பா. அதுக்கு சித்தனான்னு பேர் வைக்கிறான். மூணாவது ஒன்று தோன்றான். அபிமெலேக்கு யோசிக்கிறான், ஆத்தாடி ஒன்னோட விட்டுருக்கலாம் போல தெரியுது, இவனை ஒன்னோட விட்டுருந்தா ஒன்னோட நின்றுருக்கும் போல. இப்போ பிரான்ச்சை போட்டு போயிட்டே இருக்கான். அல்லையே சொல்லுங்க அப்பா. எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறான். இவனை கொடைஞ்சா தோத்துறான், அவன் விரி வடைவான். கையை விரித்தல்ல சொல்லுங்க அப்பா. நம்மளை கொடைய நாம விரி வடைவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயாவா. அபிமெலேக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்ப கூட பல அபிமெலேக்குகள் நமக்கு விரோதமா எழும்பி நிற்கிறாங்க. நாம எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்போம். நம்ம ஜெபம் விரிவடையும். இவன் கொடையினாலதான் இப்ப ஜெபம் கூடுது பாருங்க. அல்லேலூயாவா. பர்த்திமே குருடன், தாயின் குமாரனே எனக்கு இறங்கும்ன்றான். தொத்துறான். 4 பேர் அவனை குட்டுறாங்க. தொத்துறான். சத்தம் போடாத அப்படின்னு. ஓஹோ, குருடன் கூப்பிடக்கூடாது போல தெரியுது. இவங்க எல்லாம் தலையில் நினைச்சுறாங்க, குட்டுறாங்க. ஓகே பாஸ், நான் இனிமே கூப்பிடல பாஸ் அப்படின்னு நான் சொன்னா, அட போடா லூஸு, பாஸ் ஆகுது லூஸ் ஆகுது. தோத்துறான். நீ குட்ட தாண்டா முடியும், குருட்டு கண்ணை திறக்க அவரால் தாண்டா முடியும். அல்லையா சொல்லுங்க அப்பா. என்ன தடை பண்ணதானடா ஒன்னால முடியும், சத்தம் போடாதுன்னு சொல்றதுக்கு தாண்டா ஒன்னால முடியும். அப்படியா? நான் ஏற்கனவே கூப்பிட்டது இவன் காதுல மட்டும்தான் விழுந்திருக்கு, அவர் காதுல விழல போல, விழ வேண்டியவர் காதுல விழல போல. இவன் குட்டுறானா? பர்த்திமே குருடன் கூட்டுறான். அல்லே சொல்லுங்க அப்பா. இவன் குட்டுறான், அவன் கூட்டுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சோத்ர லூசு இப்பதான் பாஸ் கூப்பிடுறாரு. அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமா அப்படின்னு இவங்களெல்லாம் தள்ளிட்டு ஓடுறான். பார்வை அடைந்தவனாய் திரும்பினான். கையை உயர்த்துறாள். இல்ல சொல்லுங்க ஆமென். உங்களுக்காக கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சது தடைபடாது. நீங்க கல்லறிலிருந்து வெளியில வர போறீங்க, புழுக்கத்திலிருந்து வெளியில வர போறீங்க, அடிமைத்தனங்களிலிருந்து வெளியில வர போறீங்க, போராட்டங்களிலிருந்து வெளியில வர போறீங்க, கண்ணீரிலிருந்து வெளியில வர போறீங்க, சாபங்களிலிருந்து, தரித்திரங்களிலிருந்து, கடன் பாரத்திலிருந்து, இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த அவமானங்கள், போராட்டங்களிலிருந்து வெளியில வர போறீங்க. எகிப்தின் காலவாயிலிருந்து வெளியில வர போறீங்க. இதுவரைக்கும் கண்ட எகிப்தியனை இனி நீங்க காண போறதில்லை. இதுவரைக்கும் கண்ட
பிரச்சனையை இனி நீங்க பார்க்க போறதில்ல. லாசரு, கல்லறை நீ இருக்கிற இடம் இல்ல, கல்லறைக்குள்ள இனி நீ இருக்க அவசியம் இல்ல. இன்றைக்கு நீ வெளியில வர்ற, உன்னை எழுப்புற, நீ பிரகாசிக்கணும். உன்னை 10 பேர் பார்க்கணும், 100 பேர் பார்க்கணும், யூதர்கள் பார்க்கணும், கடின இருதயம் உள்ளவர்கள் பார்க்கணும். ஓ மூலம் அவங்க என் பக்கம் திரும்பணும். ஓ மூலம் அவங்க என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறணும். இது உன்னை குறித்த என்னுடைய திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமேனா? எம்பிட்டு தான் அவனும் தோத்துறோம் தடை பண்ணி பார்ப்பேன். இப்போ அபிமேலேக்கே டயர்ட் ஆயிட்டான். கையை வைத்து அல்ல சொல்லுங்க அப்பா. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அவங்களே டயர்டாக போகிறாங்க. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமாம், சோத்திரம். தாலுக்காவாக ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆமாம், இப்போ 19:1-19 தான். அல்ல சொல்லுங்க. ஆமாம், குடைச்சல் கூட 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 ஜெபம் என்ன செய்யுது? இப்போ கூடுது. அடுத்த வருஷம் மாவட்டந்தோறும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே நாளில் சொத்துறாங்க. மும்பிட்டு சவாமா நடக்கும்ல. அல்லே சொல்லுங்க அப்பா. நடக்கணும்ல. அல்லேலூயாவா. அவன் யார் தடை பண்றது? சும்மா டவுசர் கையை வைத்து அல்ல சொல்லுங்க அப்பா. ஒன்று நடக்க போறது. 3வது துறவையும் அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன். 1க்கு ஏசைக்குன்னு பேர் வச்சான், 2வது சித்துனான்னு பேர் வச்சான், 3வது பிடிச்சிருந்தா முக்குனான்னு பேர் வச்சிருப்பான். போடா, ஏதாவது ஒரு பேரை விடா, கிளம்புடா, அடுத்த துறவுடா. அவன் பிடிக்கல, அதனாலதான் முக்குனான்னு வைக்கல. அல்லையா சொல்லுங்க அப்பா. ஏதாவது ஒரு பேர் வச்சுக்க, தோத்துற. என்ன விடு, நான் அடுத்ததை பார்க்குறேன். அல்லையா சொல்லுங்க அப்பா. என்ன பேச மாட்டேறிய? தூத்துக்குடிக்கு செஞ்ச ஊழியத்தோட நாங்கள் நிற்க போறதில்ல. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு செஞ்ச ஊழியத்தோட நாங்கள் நிற்க போறதில்ல. எங்கள் ஊழியம் அடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது, அடுத்து இந்தியா ஃபுல்லாக போகுது, அப்படியே தேசங்கள் எல்லாம் போகும். நாங்கள் பரவி பாய்கிற ஆறுகள், நாங்கள் வாசனை வீசுகிற சந்தனை மரங்கள், நாங்கள் கேதுரு விருட்சங்கள். எங்களை சேதப்படுத்த ஒருவனாலும் ஆகாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது, அபிமெலேக்கின் கூட்டங்கள் எங்களை தடை செய்வது, எங்களை சோர பண்ணுவது, எங்களுக்காக தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த திருச்சபைக்காக தேவன் செய்ய நினைத்தது, உங்க வாழ்க்கைக்காக தேவன் செய்ய நினைச்சது, உங்களுக்காக தேவன் குறிச்சிருக்கிறது, தடைபடாதே. அப்ப என் கல்யாணம் தடைபடாது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. எனக்கான ஆசீர்வாதம் தடைபடாது, என் உயர்வு தடைபடாது. நான் எழுப்புதல மட்டும் பேசல, தோத்துறோம் பாவம் அப்புறாணி நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. உங்களுக்கான எதுவோ 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 அதைரியத்தை அகற்றுங்கள், அவிசுவாசத்தை அகற்றுங்கள், அபிமெலேக்கையும் அகற்றுங்கள். தடை 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 படாது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அல்லேலூயாவா. ஆமேனா. அதைரியப்படுத்துகிற தோமா உங்களுக்கு வெளியிலே இருக்கலாம், அதைரியப்படுத்துகிற தோமா உங்களுக்கு உள்ளே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அவிசுவாசப்படுத்துகிற மார்த்தாள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கலாம், அவிசுவாசப்படுத்துகிற மார்த்தாள் நீங்களாகவே கூட இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமா, தோத்திரம். அபகரிக்கிற அபிமெலேக்குகள் வெளியிலே இருக்கலாம், உள்ளே இருக்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம். இன்னைக்கு மார்த்தாளையும் தோமாவையும் அபிமெலேக்கையும் காலி பண்றது நம்ம வேலை. காலி பண்ணிட்டா கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடா. எல்லாரும் எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். இந்த ஊழியத்திற்கு, திருச்சபைக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. தேவ திட்டம் தடைபடாது. ஆமா, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். லாசரு எழும்புவான்னா எழும்பியே தீருவான். துறவுல தண்ணீர் புறப்படும்னா புறப்பட்டே தீரும். எதுவும் இனி தடையாக போவதில்லை, எதுவும் இனி தடைபடுவதில்லை. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி நாங்கள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம். எழும்புகிறோம், எழும்புகிறோம். எங்கள் பிரச்சனைகளை விட்டு வெளியே வருகிறோம், எங்கள் சோர்வுகளை விட்டு, பயத்தை விட்டு, கல்லறைகளை விட்டு வெளியிலே வருகிறோம். அப்பாவுக்காக எழும்புகிறோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் தேசம் எழும்புகிறது. உம்மை துதிக்கிற, ஆராதிக்கிற தேசமாய் எங்கள் தேசம் எழும்புகிறது. கர்த்தர் அப்படி செய்கிறீர், நன்றி. தேவ கரங்களில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள் தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0462310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.